வாங் தனது கடந்தகால தியாகங்களைப் பற்றி பேசியபோது லூலி அமைதியாக தனது தலையை தாழ்த்திக் கொண்டார். பின்னர் மெல்ல நிமிர்ந்து, வாங், நீ சொல்வது சரிதான். அந்த நேரத்தில் எனது நித்தியத்துவ கிளப் ஒரு அமைப்பாக உருவாகவில்லை. நாங்கள் இளமையானவர்கள்தான் என்று ஒப்புக்கொண்டார். ஆனாலும் லூலியின் குரலில் ஒரு தீர்க்கமான உறுதி இருந்தது. ஆனாலும் எனது அணியில் இருக்கும் ஒவ்வொருவரின் விசுவாசத்திற்கும் என்னால் உத்தரவாதம் அளிக்க முடியும். ஏனென்றால் எங்களிடம் துரோகம் என்ற சொல்லுக்கே இடமில்லை என்றார். இதை கேட்ட வாங் மிடந்த அதிருப்தியுடன் லூலியை பார்த்தார். லூலி தனது முகத்தை சோஃபாவின் பின்புறம் வைத்திருந்த கையின் மீது சாய்த்தபடி மிகவும் அலட்சியமாக தொடர்ந்தார். உன்னை பற்றி பேசுவோம் வாங். நீ ஒரு கூலிப்படை வீரன். ஒரு தேவையற்ற இராணுவ மோதலில் சிக்கிக் கொண்டாய். இப்போது உனது உயிருக்கு ஆபத்து என்பதால் நீ மீண்டும் உனது தாய்நாட்டிற்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் என்று லூலி வாங்கின் காயத்தில் கை வைத்தார். லூலி தனது பேச்சை ஒரு தெளிவான தர்க்கத்துடன் தொடர்ந்தார். வறுமையையும் போரின் குழப்பங்களையும் நேரில் பார்த்த ஒருவன் ஒருபோதும் தனது சுய விருப்பத்தின் பேரில் வீடற்றவனாகவோ அல்லது அனாதையாகவோ மாற விரும்ப மாட்டான். ஆனால் நீயோ உன் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளுக்கு பயந்து ஒளிந்து வாழ்கிறாய் என்றார் லூலி. இதை கேட்ட வாங் ஒரு எள்ளி நகையாடும் புன்னகையுடன் லூலியை பார்த்தார். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு நன்றாகவே பழகிவிட்டது. அது எனக்கு பிடித்தும் இருக்கிறது என்று அலட்சியமாக பதிலளித்தார். பின்னர் லூலியின் கண்களை உற்று பார்த்து, நீ உண்மையிலேயே உனது ஆட்கள் என்னை ஒரு நாயைப் போல நடத்துவதற்கு அனுமதி அளிக்கிறாயா என்று சவால் விடும் தொனியில் கேட்டார். வாங்கின் இந்த துணிச்சலான பேச்சை கேட்டதும் பேங் ஆத்திரத்தின் உச்சிக்குச் சென்றார். நன்றி கெட்டவனே என்று கத்திய பேங் மின்னல் வேகத்தில் தனது கூர்மையான கத்தியை வெளியே எடுத்தார். ஆபத்தை உணர்ந்த வாங் தற்காப்பிற்காக தனது முழங்கால்களை இறுக்க கட்டிக்கொண்டு அமர்ந்தார். தண்டனையை எதிர்பார்த்து வாங் தனது கண்களை இறுக்க மூடிக்கொண்டார். அடுத்த நொடி மரணம் சம்பவித்து விட்டதா என்பதை அறிய மெல்ல ஒரு கண்ணை திறந்து பார்த்தார். பயத்திலும் வியர்வையிலும் நனைந்திருந்த அவர் அதிர்ச்சியில் பின்னோக்கி சாய்ந்தார். பேங்கின் அந்த மிக கூர்மையான கத்தி வாங்கின் முகத்திற்கு மிக அருகில் சில அங்குல தொலைவில் அந்தரத்தில் நின்று கொண்டிருந்தது. அந்த ஆபத்தான கத்தியை தடுத்து நிறுத்தியது லூலியின் கரம். லூலி மிகவும் நிதானமாக தனது ஒரு கையை சட்டைப்பையிலேயே வைத்திருக்கொண்டு மற்றொரு கையால் அந்த தீப்பிழம்பு போன்ற ஒளியுடன் மின்னிய பேங்கின் கத்தியை பிடித்திருந்தார். பேங்கின் உடலில் ஏறிய அந்த வெள்ளை ஒளி இப்போது அந்த கத்தியிலும் பரவி மின்னிக் கொண்டிருந்தது. லூலி வாங்கினை மிகுந்த இகழ்ச்சியுடன் பார்த்தார். நான் தேவையில்லாத எதையும் பேசவில்லை, எனவே நீயும் பேச வேண்டியது இல்லை என்று மிக கராரான குரலில் கூறினார். லூலி கத்தியை விலக்கிவிட்டு மிகவும் கராராக கூறினார். எனது நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதும் அல்லது இங்கிருந்து வெளியேறுவதும் உனது விருப்பம். இதுதான் உனக்கு நான் கொடுக்கும் இறுதி வாய்ப்பு. லூலியின் அந்த அகங்காரமான மற்றும் ஆழமான பார்வையால் வாங் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளானார். லூலியிடம் கற்பனை செய்ய முடியாத அமானுஷ்ய ஆற்றல்கள் இருப்பதையும் அவரது ஆட்கள் அவர் மீது வைத்திருக்கும் உடைக்க முடியாத நம்பிக்கையையும் வாங் நேரில் கண்டுவிட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக லூலியிடம் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான தகவல் வலைநிடப்பேடு உலகிலேயே தான் ஒளிந்துகொள்ள இடமில்லை என்பதை அவருக்கு உணர்த்தியது. இந்த மனிதரின் உதவியுடன் என்னால் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் என்று வாங் தனக்குள் முடிவெடுத்தார். இறுதியாக தனது பிடிவாதத்தை கைவிட்டு, சரி, நான் உங்களுக்காக பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று கூறினார். அடுத்த காட்சி ஒரு நீண்ட நடைபாதைக்கு மாறுகிறது. மிஸ்டர் டாங் தனது கருப்பு நிற ஷூக்களின் சத்தம் எதிரொலிக்க மிகுந்த தன்னம்பிக்கையுடன் அந்த பாதையில் நடந்து வந்தார். அவரது கையில் ஒரு கருப்பு நிற பேக் இருந்தது. மிஸ்டர் டாங் தனது கையில் அந்த முக்கியமான கருப்பு நிற கோப்புடன் விடிகத்தை விட்டு வெளியேறினார். வாசலில் அவருக்காக யானு காத்திருந்தார். டாங் வெளியே வருவதைக் கண்டதும் யானு தனது கடிகாரத்தை பார்த்தார். டாங் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் சீக்கிரம் கிளம்புவதை அவர் கவனித்தார். அங்கிருந்த கருப்பு நிற காரின் அருகே நின்று கொண்டிருந்த யானு கவலையுடன் கேட்டார், ஏன் இவ்வளவு சீக்கிரம் கிளம்புகிறீர்கள்? சமையல்காரர் இப்போதுதான் உங்களுக்காக காரை உணவை தயார் செய்து கொண்டிருக்கிறார். டாங் பதிலளிக்காமல் காரை நோக்கி நடந்தார். யானு மரியாதையுடன் ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று வழிவிட்டார். கார் கதவு திறந்திருந்த நிலையில் ஓட்டுநர் இருக்கையில் லூலி அமர்ந்திருப்பதை டாங் கண்டார். லூலியே கார் ஓட்டுவதைக் கண்டு டாங் அவரை அன்புடன் வரவேற்றார். யானு விடாமல் டாங்கின் உடல் நலனில் அக்கறை காட்டினார். நீங்கள் நேற்று இரவு கூட சரியாக சாப்பிடவில்லை, தயவு செய்து ஏதாவது சீக்கிரம் சாப்பிடுங்கள் என்று கவலையுடன் நினைவுபடுத்தினார். டாங் காரில் ஏறும் முன் மெல்ல திரும்பி யானுவை பார்த்தார். யானுவின் தொடர்ச்சியான அக்கறை அவசரத்தில் இருந்த டாங்கிற்கு சற்று எரிச்சலை ஊட்டியது. அவர் அதிருப்தி நிறைந்த முகத்துடன் யானுவை திரும்பி பார்த்து, யானு, நான் இப்போது இங்கிருந்து கிளம்பலாமா என்று கராராக கேட்டார். யானு ஒரு கணம் குழம்பினாலும், நிச்சயம், அது உங்கள் விருப்பம் என்று பதிலளித்தார். டாங் ஈடப்படியாக காரின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தார். அவர் மிகுந்த அவசரத்தில் இருப்பது அவரது அசைவுகளில் தெரிந்தது. ஓட்டுநர் இருக்கையில் இருந்த லூலியிடம், கிளம்பலாம், நமக்கு நேரமில்லை என்று கட்டளையிட்டார். ஆனால் யானுவால் டாங்கின் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை.
அவர் காரின் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கவலையுடன் மீண்டும் வலியுறுத்தினார். ஐயா, நீங்கள் ஏதாவது சாப்பிட வேண்டும். நான் யாராவதை சமையல்கரைக்கு அனுப்பி இப்போதே உணவை இங்கே எடுத்து வர சொல்கிறேன் என்றார். இதை கேட்டதும் டாங்கின் முகம் கோபத்தால் சுருங்கியது. அவர் தனது பற்களை சற்றே கடித்தபடி ஒரு மிருகத்தின் உருமலை போன்ற தொனியில் பேசத் தொடங்கினார். மிஸ்டர் டாங் தனது பற்களை கடித்தபடி ஆக்கிரமஷமாக பதிலளித்தார். யானு, இது மிகவும் அவசரமான விஷயம். எனக்கு சாப்பிட நேரமில்லை. நான் இப்போதே லூலியை நேரில் பார்த்தாக வேண்டும். இதை கேட்ட யானு பேரதிர்ச்சியில் உறைந்தார். லூலிதான் காரை ஓட்டுகிறார் என்பதை யானு கவனிக்கவில்லை. அல்லது கார் ஓட்டுபவர் லூலிதான் என்பது அவருக்கு தெரிந்தும் டாங்கின் அவசரம் அவரை பயமுறுத்தியது. யானுவின் முகம் பதற்றத்தில் இறுகியது. புரிந்தது, நான் இனி உங்களை தடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு மெல்ல பின்வாங்கினார். அடுத்த காட்சியில் லூலி ஒரு உயரமான கல்பாறையின் மீது கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். தனது கைகளை சட்டை பையிலேயே வைத்துக்கொண்டு வெகு தொலைவில் விரிந்து கிடக்கும் இயற்கையின் அழகை ஆழ்ந்து நோக்கினார். லூலியின் பார்வை மிகவும் தீர்க்கமாகவும் எதையோ தேடுவது போலவும் இருந்தது. தனது புதிய அணியில் இப்போது சேர்ந்திருக்கும் அந்த 3 நபர்களை, அதாவது வாங், பாங் மற்றும் ஜாங் ஆகிய 3 திறமையான நபர்களை குறித்து அவர் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். லூலி அந்த உயரமான பாறையின் மேல் நின்றபடி ஆழ்ந்து சிந்தித்தார். இப்போது வாங், பாங் மற்றும் ஜாங் ஆகிய 3 திறமையான நபர்கள் தனது அணியில் இருப்பதால் கால பரிமாற்ற பரிவர்த்தனைகளுக்கு ஆகும் நேரம் கணிசமாக குறையும் என்பதை அவர் உணர்ந்தார். இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் இந்த மூவரின் பலத்தால் நீக்கப்படும். இருந்தினும் லூலியின் மனதில் ஒரு சிறிய வருத்தம் இருந்தது. அவரது மற்ற விசுவாசமான உதவியாளர்களான டஹுவா மற்றும் போசின் ஆகியோரின் உடல்நிலை அவருக்கு கவலையளித்தது. அதே சமயம் வெள்ளை நிற டி-ஷர்ட் அணிந்திருந்த டஹுவாவும் போசினும் ஓடி பழகிக் கொண்டிருந்தனர், ஜாகிங் செய்தனர். அவர் இருவரும் கடுமையாக மூச்சு வாங்கியபடி முற்றிலும் சோர்வடைந்து காணப்பட்டனர். லூலிக்கு ஒரு உண்மை நன்றாக தெரியும். டஹுவாவும் போசினும் வீரர்கள் அல்ல. ஆனால் ஆபத்தான நேரங்களில் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ளும் அளவிற்காவது அவர்களுக்கு உடல் வலிமை தேவை. லூலி மிகவும் பணிவான, அதே சமயம் தீர்க்கமான சிந்தனையுடன் இயற்கையை நோக்கினார். லூலி உலக வரைபடத்தை தனது மனக்கண்ணில் விரித்து பார்த்தார். இதுவரை அவரது கைகள் எட்டாத பல நாடுகள் இருந்தன. அங்கு போதுமான தொடர்புகள் இல்லாததே அதற்கு காரணம். அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தபோது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. லூலி மெல்ல பக்கவாட்டில் திரும்பி பார்த்தார். அங்கே யானு தனது கைகளை பின்னால் கட்டியபடி நின்றிருந்தார். அவர் மிஸ்டர் டாங்கை அறிமுகப்படுத்தினார். ஐயா, மிஸ்டர் டாங் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச காத்திருக்கிறார் என்றார். அவர் இருவரும் இப்போது ஒரு அழகான மணற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். டாங்கை பார்த்த லூலி சற்றே ஆச்சரியமடைந்தார். டாங்கின் முகம் மிகுந்த சோர்வுடன் காணப்பட்டது. ஆனால் அவரது கண்கள் உற்சாகத்தால் மின்னிக் கொண்டிருந்தன. லூலியின் கண்கள் விரிந்தன. டாங் மிகுந்த எதிர்பார்ப்புடன் லூலியின் அருகே வந்து, தலைவரே, நமது உயிர் பொறியியல் திட்டம் தற்போது மிகச் சிறப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றி கிடைத்துள்ளது என்று மூச்சிரைக்க கூடினார். அந்த சிறிய வீட்டின் கார் நிறுத்தமிடத்தில் இன்னும் 2 கார்கள் தயார் நிலையில் இருந்தன. உள்ளே நுழைந்த லூலி தனது ஒரு கையை தலையில் தாங்கியபடி மிஸ்டர் டாங் தனது கணினியில் காட்டப்போகும் அந்த ரகசிய தகவல்களுக்காக காத்திருந்தார். டாங் தனது கண்ணாடியை சரி செய்து கொண்டு மடிக்கணினியில் அந்த திட்டத்தின் மிக முக்கியமான முடிவுகளை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்தார். தலைவரே, நீங்கள் எமது ஆய்வகத்தில் நிறுவிய அந்த கால முடுக்க வசதிக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். அதன் காரணமாக நாம் பல ஆண்டுகள் செய்ய வேண்டிய ஆராய்ச்சியை மிக குறுகிய காலத்தில் செய்து முடித்துவிட்டோம் என்று டாங் உற்சாகமாக கூறினார். லூலி தனது உதட்டின் மேல் விரலை வைத்து ஆழ்ந்த யோசனையில் இருக்க, டாங் தனது திரையை தீவிரமாக பார்த்தபடி தொடர்ந்தார். முடிவில்லாத எண்ணிக்கையிலான செல்கள் உருமாற்றமடைவதை கவனித்தோம். அதில் ஒரு குறிப்பிட்ட வைரஸ் எப்படி பிறழ்வடைகிறது என்பதை கண்டறிந்து விட்டேன் என்று டாங் ஒரு அதிரடியான உண்மையை கூறினார். மிஸ்டர் டாங் தனது கணினியை லூலியின் பக்கம் திருப்பி வைத்து விளக்கத் தொடங்கினார். இந்த A2 வைரஸை ஒரு ஊசி மூலம் சோதனையில் இருந்த ஒரு வெள்ளை எலியின் உடலில் செலுத்தினோம். அடுத்த நொடி திரையில் ஒரு காட்சி தெரிந்தது. அந்த வெள்ளை எலியின் உடல் ஒரு விசித்திரமான நீல நிற ஒளியால் சூழப்பட்டு மின்னியது. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த எலியின் உடல் இந்த மாற்றத்தை எதிர்க்கவில்லை. மரபணு நிராகரிப்பு தன்மை என்பது இந்த சோதனையில் மிக குறைவாகவே இருந்தது. அந்த எலியின் மூலக்கூறு மாலிகுலர் அளவில் அதன் மரபணு குறியீடுகள் வெள்ளை ஒளியுடன் பிரகாசித்தன. அருகிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த பாங் இந்த திட்டம் 2 வழிகளில் முன்னேறுவதை புரிந்து கொண்டார். 1. புதிய வகை வைரஸை பயன்படுத்தி மரபணுவை மாற்றுவது. 2. அந்த மாற்றத்தை உடல் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நிராகரிப்பு தன்மையை குறைப்பது. மிஸ்டர் டாங் தனது மடிநக்கணியில் ஒரு சிறிய வெள்ளை எலியின் படத்தை காட்டினார். கருப்பு நிற கண்களைக் கொண்ட அந்த சிறிய எலி பார்ப்பதற்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அது ஒரு மாபெரும் அறிவியல் புரட்சியின் அடையாளமாகும்.
தலைவரே, நேற்றுதான் இந்த அதிசயம் நிகழ்ந்தது. A2 ஊசி செலுத்தப்பட்டு உயிர் பிழைத்த முதல் எலி இதுதான். இது வெறும் உயிர் பிழைத்தல் மட்டுமல்ல, ஒரு புதிய இனத்தின் தொடக்கம் என்று டாங் கூறினார். அவர் தனது இருவழிகளிலான முன்னேற்றத்தை விளக்கினார். எலிகளின் உடலில் A2 வைரஸிற்கு எதிரான எதிர்ப்பு திறனை அதிகரிப்பது, அதே சமயம் வைரஸ் ஏற்படுத்தும் மாற்றங்களை உடல் நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்ளச் செய்வது. டாங் மிகுந்த தீவிரத்துடன் லூலியிடம் ஒரு முக்கியமான ரகசியத்தை பகிர்ந்து கொண்டார். லூலி ஆச்சரியத்தில் உறைந்து போயிருந்தார். இந்த எலியின் உயிராதார அறிகுறிகள் ஒரு சாதாரண எலியினத்தில் இருக்க வேண்டிய உச்சபட்ச அளவை விட பல மடங்கு அதிகமாக உள்ளன என்றார் டாங். மிஸ்டர் டாங் விவரித்த அந்த தகவல்கள் லூலியை வியப்பின் எல்லைக்கே கொண்டு சென்றன. அந்த சிறிய எலியின் வலிமை, வேகம், எதிர்வினை புரியும் திறன் மற்றும் அதன் புத்திசாலித்தனம் என அனைத்துமே முழுமையாக பரிணாம வளர்ச்சி அடைந்திருந்தன. அது ஒரு சாதாரண எலி அல்ல, அது ஒரு சூப்பர் உயிரினம். அடுத்த காட்சியில் வெள்ளை நிற கைகுறைகள் அணிந்த ஒரு மருத்துவர் மயிரில்லாத சிவப்பு நிற கண்களைக் கொண்ட ஒரு சிறிய எலியை தனது கையில் வைத்திருந்தார். அதன் தோற்றம் சற்றே அச்சமூட்டுவதாக இருந்தாலும் டாங் அதை மிகுந்த பெருமையுடன் பார்த்தார். தலைவரே, இதை நான் மிராக்கிள் என்று அழைக்கிறேன் என்றார் டாங். டாங் சோபாவில் அமர்ந்து தனது கைகளை கால்களின் மேல் வைத்தபடி லூலியை நோக்கினார். லூலி கணினி திரையிலிருந்த அந்த தரவுகளை ஆழமாக உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். இந்த ஒரு வெற்றியை பெறுவதற்காக நாங்கள் பல்லாயிரக்கணக்கான எலிகளின் மேல் எண்ணற்ற சோதனைகளை செய்தோம். பல உயிர்கள் பலியாகின என்று டாங் தனது கடின உழைப்பை விளக்கினார். மிஸ்டர் டாங் இதுவரை உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென மௌனமானார். அவரது முகம் வாடியது. அவர் லூலியை நேராக கூறிய அந்த ஒரு வார்த்தை லூலியின் கண்களை ஆச்சரியத்தில் விரியச் செய்தது. இந்த எலிக்கு சில வன்முறை தூண்டல்கள் இருக்கின்றன என்றார் டாங். ஒரு சிறிய எலி நிஷ்டூரமாக நடந்து கொள்கிறது என்ற செய்தியை கேட்டு லூலி திகைத்து போனார். டாங் தனது கையை ஒரு பக்கமாக அசைத்து கணினி திரையிலிருந்த ஒரு வீடியோ பதிவை லூலிக்கு காட்டினார். இதற்காகத்தான் நான் உங்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று துடித்தேன் என்று டாங் கூறினார். லூலி தனது நீண்ட நெற்றிமுடியின் கீழிருந்து மிகுந்த எதிர்பார்ப்புடனும் அதே சமயம் ஒருவித எச்சரிக்கை உணர்வுடனும் டாங்கை பார்த்தார். லூலி மெல்ல தனது குரலை உயர்த்தி, பேராசிரியரே, இப்போது நீங்கள் எதை பற்றி பயப்படுகிறீர்கள்? இந்த வன்முறை குணமா அல்லது என்று கேட்கத் தொடங்கினார். மிஸ்டர் டாங் குழப்பமும் மிகுந்த கவலையுடன் லூலியை பார்த்தார். லூலி கேட்ட அந்த திடுக்கிடிய கேள்விக்கு அவர் தலையசைத்தார். ஆமாம் தலைவரே, அடுத்த கட்டம் என்பது மனிதர்கள் மீதான சோதனைகளை உள்ளடக்கியது என்றார் டாங். இதை கேட்ட லூலியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. மனித பரிசோதனை என்ற வார்த்தைகள் அந்த அறையில் ஒரு கனமான மௌனத்தை ஏற்படுத்தின. ஆனால் அடுத்த சில நொடிகளில் லூலியின் முகத்தில் ஒரு ஆச்சரியமான மாற்றம் ஏற்பட்டது. பயத்திற்கு பதிலாக ஒரு வஞ்சகமான புன்னகை அவர் முகத்தில் அரும்பியது. இருவரும் நேருக்கு நேர் சோபாக்களில் அமர்ந்திருக்க லூலி தனது கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு டாங்கின் பேச்சை உன்னிப்பாக கவனித்தார். டாங் தொடர்ந்தார். மனிதர்கள் மீது சோதனை செய்வது என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. இதுவரை நாம் செய்த எலிகளின் சோதனையை விட பல்லாயிரம் மடங்கு சிக்கலானது மற்றும் ஆபத்தானது. மிஸ்டர் டாங் இந்த சோதனையை ஒரு விளையாட்டாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ கருதவில்லை. அதனால் தான் அவர் ஒரு RH லெவல் கொண்ட அதிநவீன மற்றும் பாதுகாப்பான ஆய்வகத்தை அமைக்குமாறு லூலியிடம் கோரிக்கை வைத்தார். டாங் தனது பார்வையை விலக்கிக் கொண்டு ஒருவித கவலையுடன் விவரித்தார். இந்த தீவிரமான சூழ்நிலையில் உமது கால முடுக்கமும் A2வின் தொடர்ச்சியான கண்காணிப்பும் இருந்தால் மட்டுமே மனித பரிசோதனை ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். லூலி தனது முகத்தில் ஒரு ஆழமான வெளிப்பாட்டுடன் பேராசிரியரை பார்த்தார். டாங் எதை கேட்டாலும் அதை நிறைவேற்ற லூலி தயாராக இருக்கிறார் என்பது பேராசிரியருக்கு தெரியும். உமது மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் கவலைகளையும் ஒளிவு மறைவும் இல்லாமல் நேரடியாகவே என்னிடம் சொல்லுங்கள் என்று லூலி அழுத்தமாக கூறினார். மிஸ்டர் டாங் தனது கண்களை மூடி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். தனது தயக்கங்களை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை அவர் உணர்ந்தார். மெல்ல தனது கண்களை திறந்த அவர், பேராசிரியர் டாங் தனது கண்களை திறந்து மிகவும் கனத்த இதயத்துடன் பேசத் தொடங்கினார். நான் இதுவரை மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு சோதனையும் செய்ததில்லை. இது முழுக்க முழுக்க அறநிலை சார்ந்த பிரச்சனை. ஒரு உயிரை காப்ப போராடும் நான் அதை சிதைக்க துணிய மாட்டேன் என்றார் டாங். இதை கேட்டதும் லூலி தனது பார்வையை விலக்கி ஒரு வஞ்சகமான புன்னகையை வெளிப்படுத்தினார். அவர் மெல்ல சிரித்துக்கொண்டே, ஓ, விஷயம் இதுதானா? இப்போதுதான் எனக்கு எல்லாம் புரிகிறது என்றார். லூலியின் இந்த திடீர் சிரிப்பை கண்டு பேராசிரியர் திகைப்பிலும் குழப்பத்திலும் அவரை பார்த்தார். லூலி தனது பேச்சை தொடர்ந்தார்.
பேராசிரியரே, நீங்கள் நான் மிகவும் மதிக்கும் மற்றும் போற்றும் மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவர். உங்களது நேர்மையை நான் மதிக்கிறேன். லூலி கண்களை மூடிக்கொண்டு அந்த சூழலை எண்ணி தொடர்ந்து புன்னகைத்தார். பின்னர் ஒரு நொடி கழித்து தனது உண்மையான முகத்தை காட்டினார். நீங்கள் இந்த அறநிலையை பற்றித்தான் கவலைப்படுகிறீர்கள் என்றால் கவலைப்படாதீர்கள். அதற்கு என்னிடம் ஒரு வழி இருக்கிறது என்றார் டாங். லூலி மிகவும் நிதானமாக தனது திட்டத்தை விளக்கினார். உலகெங்கிலும் உள்ள சில சாதாரண மனிதர்கள் தங்களுக்கு கிடைக்கப் போகும் வெகுமதிக்காக இத்தகைய விதியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். இதை கேட்ட பேராசிரியர் டாங் இன்னும் அதிக குழப்பத்துடனும் ஆச்சரியத்துடனும் லூலியை பார்த்தார். லூலி தனது புருவங்களைச் சுருக்கி ஒரு கொடூரமான பார்வையுடன் பேராசிரியரை நோக்கிச் சாய்ந்தார். நான் சாதாரண மனிதர்களைப் பற்றி மட்டும் பேசவில்லை பேராசிரியரே, சட்டத்திடமிருந்து தப்பித்து தலைமறைவாக இருக்கும் கொடூரமான குற்றவாளிகளைப் பற்றி பேசுகிறேன் என்று தனது இரகசியத்தை உடைத்தார். பேராசிரியர் டாங் அதிர்ச்சியில் வாயடைத்து போனார். லூலி எத்தகைய எல்லைக்கும் செல்ல துணிந்தவர் என்பது அவருக்கு இப்போதுதான் முழுமையாக புரிந்தது. தலைவரே, உங்கள் அதிகாரத்தையும் திறமையையும் நான் ஒருபோதும் சந்தேகப்படவில்லை. ஆனால் இது என்று கூறிவிட்டு அதிருப்தியுடன் சோபாவில் அமர்ந்தார். லூலி தனது கைகளை சட்டை பையிலேயே வைத்துக்கொண்டு பேராசிரியரின் முன்னால் நின்றார். நான் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். சோதனைக்கு உட்படுத்தப்படும் அந்த குற்றவாளிகள் அனைவரும் சுயமாக முன்வந்து இதற்கு சம்மதிப்பார்கள் என்று லூலி அழுத்தமாக கூறினார். அந்த நேரத்தில் கூரையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கருப்பு நிற ப்ரொஜெக்டர் இயங்கத் தொடங்கியது. சுவரிலிருந்த திரையில் சில படங்கள் தோன்றின. அங்கே இருந்த ராபர்ட் ஒரு குழுவிற்கான முக்கியமான ஆவணங்களை தொகுத்திருப்பதாக கூறினார். ராபர்ட் தனது தலையை உயர்த்தி அந்த திரையை பார்த்தார். அங்கே 3 நபர்களின் உருவங்கள் மங்கலாக மறைக்கப்பட்டிருந்தன. ராபர்ட் நிதானமாக கூறினார், இவர்கள் மூவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. லூலியின் அளவுகோள்களின்படி ராபர்ட் திரையில் காட்டிய அந்த நபர்கள் அனைவரும் சமூகத்தின் குப்பைகள். அவர்கள் போதைப்பொருள் கடத்துபவர்கள், ஆட்கடத்தல் கும்பல் மற்றும் பல மோசடிகளில் ஈடுபட்டு சட்டத்தை ஏமாற்றி வருகிறார்கள். லூலி வழிக்கம்போல தனது நாற்காலியில் ஒரு காலை மற்றொரு காலின் மேல் போட்டபடி அமர்ந்து திரையில் தோன்றும் அந்த பிம்பங்களை எவ்வித சலனமுமின்றி பார்த்து கொண்டிருந்தார். ராபர்ட் தொடர்ந்து விளக்கினார், இவர்களில் பெரும்பாலானோர் பின்தங்கிய மற்றும் பாதுகாப்பற்ற பகுதிகளில் எவ்வித பயமுமின்றி தலைமறைவாக உள்ளனர். இவர்களை தேடும் பணி கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றார். ராபர்ட் தனது மேசை அருகே நின்று தனது தலைவன் லூலியை நோக்கினார். லூலி தனது கையை தாடையில் வைத்தபடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். ராபர்ட்டுக்கு ஒரு நிமிடம் சந்தேகம் வந்தது. தான் இந்த குற்றவாளிகளைப் பற்றி அதிகம் பேசி லூலியை எரிச்சலூட்டுகிறோமோ என்று அஞ்சினார். தலைவரே, இந்த குற்றவாளிகளைப் பற்றி நான் அதிகம் பேசி உங்களுக்கு அசௌகரியத்தை உண்டாக்குகிறேனா என்று கவலையுடன் கேட்டார். ராபர்ட் தயங்கிய அந்த நொடியில் லூலி தனது புருவங்களைச் சுருக்கி ஒரு கொடூரமான புன்னகையை வெளிப்படுத்தினார். அவரது பற்கள் தெரியும்படி சிரித்தவர் ராபர்ட்டை பார்த்து, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. இந்த தகவல்களை இப்போதே பால்கன் படைக்கு அனுப்பிவை என்று கட்டளையிட்டார். லூலி மேலும் ஒரு சுவாரஸ்யமான திட்டத்தை சொன்னார். நமது வாடிக்கையாளர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் அதே நேரத்தில் இந்த தலைமறைவு குற்றவாளிகளை வேட்டையாடுவதன் மூலம் பால்கன் படையினர் தங்களது திறமைகளை பயிற்சி செய்து கொள்ளட்டும் என்றார். அதாவது இது அவர்களுக்கு ஒரு நேரடி பயிற்சியாகவும் அதே சமயம் ஒரு தேடுதல் வேட்டையாகவும் இருக்கும். லூலி தனது நாற்காலியிலிருந்து மெல்ல திரும்பி சோபாவில் அமர்ந்திருந்த தனது முதன்மை உதவியாளர்களை பார்த்தார். அவர்களின் கருத்து என்ன என்பதை அறிய அவர் ஆவலாக இருந்தார். பாங் மற்றும் ஜாங் இருவரும் மிகவும் நிதானமான நிலையில் அமர்ந்திருந்தனர். பாங் தனது கைகளை தலைக்கு பின்னால் கட்டிக்கொண்டு அலட்சியமாக இருக்க லூலி அவர்களை கூர்ந்து கவனித்தார். பாங் தனது கைகளை தலைக்கு பின்னால் கட்டிக்கொண்டு அலட்சியமாக தனது கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டு அமர்ந்திருந்தார். அவர் சாதாரணமாக தனது விரல்களைச் சொட்டிக்க ஜாங் சற்றே முன்னோக்கி சாய்ந்தார். லூலியின் கைகள் இப்போது எதையோ செய்ய துடித்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது லூலி ஒரு பெரிய ஆட்டத்தை தொடங்க தயாராகிவிட்டார் என்பதை ஜாங் உணர்ந்தார். லூலி ஒருவித ஏளன புன்னகையுடன் ஜாங்கை நெருங்கினார். இந்த விஷயத்தில் நீயே உன்னை சோதித்து பார்க்க உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்றார் லூலி. இதை கேட்டதும் ஜாங் சோபாவிலிருந்து மின்னல் வேகத்தில் எழுந்து நாந்தார். அவரது முகத்தில் அளவற்ற மகிழ்ச்சி பொங்கியது. தனது கைகளை இறுக மூடி முஷ்டி மடக்கிய அவர் இப்போதே தனது பயிற்சிகளை தொடங்கப் போகிறேன் என்று தீர்மானித்தார். லூலி அவரை பெருமையுடன் பார்த்தார். ஜாங் அங்கிருந்து கிளம்பும்போது பாங்கை பார்த்து ஒரு வஞ்சகமான புன்னகையை வீசினார். பாங்கை வம்பு கிழக்கும் விதமாக, நான் கிளம்புகிறேன், சமத்தாக இரு, நான் திரும்பி வரும்போது உனக்கு டாஞ்சரின், ஒரு வகை ஆரஞ்சு பழம், வாங்கி வருகிறேன் என்று கிண்டலாக கூறினார். பாங் அவரை மிகுந்த வெறுப்புடன் பார்த்தார். முதலில் உன் மூக்கை சிந்தி துடைத்துக்கொள், வெளியே போகும்போது படிக்கட்டுகளில் கவனமாக போ, இல்லையென்றால் அங்கே விழுந்து தொலைந்து விடுவாய் என்று பதிலுக்கு பதிலடி கொடுத்தார். ஜாங் எவ்வித கவலையுமின்றி அலுவலக கதவை பலமாக சாத்திவிட்டு வெளியேறினார். ஜாங் சென்றதும் பாங் சற்றே முன்னோக்கி சாய்ந்து தனது கைகளை முழங்கால்களின் மீது குறுக்காக வைத்தார். முட்டாள் என்று ஜாங்கை திட்டி தீர்த்தார். ஆனால் அடுத்த நொடியே லூலி பாங்கின் பக்கம் திரும்பினார். லூலியின் பார்வை இப்போது பாங்கின் மேல் நிலைத்திருந்தது.
அவர் பேங்கை தனது அருகே வருமாறு சைகை காட்டினார். பேங் தனது கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்திருந்த லூலியை நோக்கி நிதானமாக நடந்து வந்தார். லூலி மெல்ல தலையை உயர்த்தி, பேங், பால்கன் படையினருக்கு ஜாங் அளிக்கும் பயிற்சிகளை நீ கவனித்திருக்கிறாயா என்று கேட்டார். பேங் தனது புருவங்களை சுருக்கி லூலியை உற்று நோக்கினார். நிச்சயமாக தலைவரே, பயிற்சியாளர் ஜாங்கின் ஒவ்வொரு அசைவையும் நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். அது மட்டுமல்லாமல் முக்கியமான நுணுக்கங்களை குறிப்புகளாகவும் எடுத்து வைத்துள்ளேன் என்று நம்பிக்கையுடன் பதிலளித்தார். லூலியின் முகத்தில் ஒரு மெல்லிய சிரிப்பு அரும்பியது. அந்த சிரிப்பைக் கண்டு பேங் சற்றே மிரண்டு போனார். லூலி அவரிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டார். பேங், அந்த படையை உன்னால் மீண்டும் ஒரு முறை மாற்றி அமைக்க முடியுமா? அதுவும் இப்போது இருப்பதை விட இன்னும் இரகசியமான முறையில் அவர்களால் செயல்பட முடியும் என்று நீ நினைக்கிறாயா? லூலி தனது குடலை தாழ்த்தி அந்த படையை இன்னும் இரகசியமானதாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பேங் ஒரு நிமிடம் குழப்பமடைந்தார். ஜாங்கின் நேரடி பயிற்சி முறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு இரகசிய படையை எப்படி உருவாக்குவது என்று அவருக்கு புரியவில்லை. இருந்தபோதிலும் அடுத்த நொடியே தனது குழப்பத்தை மறைத்துக்கொண்டு புருவங்களை இறுகச் சுருக்கி, தலைவரே, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நான் செய்து முடிப்பேன் என்று உறுதியளித்தார். பேங் தனது தலைவரிடமிருந்து சற்றே தள்ளி நின்றார். லூலி தனது கால்களையும் கைகளையும் குறுக்காக கட்டிக்கொண்டு அதிகார தோரணையில் அமர்ந்திருந்தார். என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம் என்று பேங் மீண்டும் ஒரு முறை உறுதி கூறி லூலியை அமைதிப்படுத்தினார். அப்போது அதுவரை அமைதியாக தனது இருக்கையில் அமர்ந்திருந்த ராபர்ட் தயக்கத்துடன் லூலியை அழைத்தார். லூலி தனது அலட்சியமான பார்வையை ராபர்ட்டின் பக்கம் திருப்பினார். ராபர்ட் சற்றே பயந்தாலும், தலைவரே, உங்களின் உரையாடலை தடுத்ததற்கு மன்னிக்கவும், ஆனால் நீங்கள் உடனடியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்றார். ராபர்ட் தனது விரல்களால் கணினி விசைகளை வேகமாக தட்ட புரொஜெக்டர் திரையில் புதிய தகவல்கள் மின்னின. லூலி சற்றே அதிருப்தியுடன் சோஃபாவின் பின்னால் ஒரு கையை ஊன்றி அமர்ந்திருந்தார். அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயத்தை நீ கண்டுபிடித்து விட்டாய், ராபர்ட் என்று லூலி சலிப்புடன் கேட்டார். ஆனால் ராபர்ட்டின் கண்களில் பெரும் வியப்பும் எதிர்பார்ப்பும் தெரிந்தது. அவர் திரையை சுட்டிக்காட்டி உற்சாகமாக கூறினார், தலைவரே, நமது உலகளாவிய திறமையாளர் தரவுத்தளத்தின் மூலம் டோங் மாகாணத்தில் ஒரு முதல் தர சுற்றுச்சூழல் நிபுணரை கண்டறிந்துள்ளோம். திரையில் ஒரு முதியவரின் புகைப்படம் தோன்றியது. அவர் ஒரு வெள்ளை நிற டி-ஷர்ட் அணிந்திருந்தார். மிகவும் சாதாரணமாக ஒரு லாலிபாப் மிட்டாயை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். ராபர்ட் தொடர்ந்தார். ஹெச் கிங் 89 வயது. இவர் சீனாவிலேயே மிகச்சிறந்த தாவரவியலாளர் மற்றும் அந்த துறையை தோற்றுவித்தவர்களில் ஒருவர். ராபர்ட் அந்த தகவல்களை ஒவ்வொன்றாக விவரித்தார். ஹெச் கிங் வெறும் தாவரவியலாளர் மட்டுமல்ல, சீனாவில் தாவர புவியியல் மற்றும் மண்ணியல் துறையின் பிதாமகன். கடந்த ஆண்டு அவர் மேற்கொண்ட விரிவான ஆராய்ச்சியில் தாவரங்களுக்கும் மண்ணுக்கும் இடையிலான நுணுக்கமான உறவை உலகிற்கு நிரூபித்தார். தாவரங்களின் மண்டலவாரியான வகைப்பாட்டை இவர்தான் உருவாக்கியவர். திரையில் அந்த விஞ்ஞானியின் உருவம் ஒரு விசித்திரமான பின்னணியில் தெரிந்தது. ஒரு நீல நிற பின்னணியில் நரம்பியல் சங்கிலிகளுடன் செல்கள் பிணைக்கப்பட்டிருப்பது போன்ற வரைபடம் மின்னியது. ராபர்ட் தொடர்ந்தார். இவரது அணுகுமுறையினால் இவர் மண் சுற்றுச்சூழல் அமைப்பின் மிகச்சிறந்த பிரதிநிதியாக மதிக்கப்படுகிறார். இவரது கண்டுபிடிப்புகள் தாவரங்களின் வளர்ச்சியை மட்டுமல்ல, அவற்றின் மூலக்கூறு அமைப்பையே மாற்றியமைக்கக்கூடியவை. இந்த விவரங்களை கேட்டதும் அதுவரை அமைதியாக இருந்த லூலியின் முகத்தில் ஒரு பிரகாசமான மகிழ்ச்சியான ஒளி படர்ந்தது. அவர் தனது இருக்கையிலிருந்து சட்டென்று துள்ளி எழுந்து ராபர்ட்டை நோக்கி ஓடினார். ராபர்ட் தனது தலைவரை ஒரு வஞ்சகமான புன்னகையுடன் பார்த்தார். சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஆராய லூலி இவ்வளவு காலம் தேடிக்கொண்டிருந்த அந்த நபர் இவர்தான் என்பதை ராபர்ட் உறுதிப்படுத்தினார். லூலி தனது கண்களை மூடி பற்கள் தெரிய ஒரு நக்கலான சிரிப்பை வெளிப்படுத்தி தனது கைகளால் அற்புதம் என்று சைகை காட்டினார். ராபர்ட் மேலும் ஒரு திடுக்கிடியமான தகவலை சேர்த்தார். தலைவரே, இந்த ஹெச் கிங் அறிவில் நமது மிஸ்டர் டாங்குக்கு எந்த விதத்திலும் குறைந்தவரல்ல. லூலியின் கண்கள் ஆச்சரியத்திலும் எதிர்பார்ப்பிலும் விரிந்தன. ராபர்ட் அந்த ரகசியத்தை உடைத்தார். அவர் லெவல் 10 தகுதி கொண்டவர். அந்த செய்தியை கேட்ட அடுத்த நிமிடம் லூலி தனது தொலைபேசியில் ஹெச் கிங்கின் நேரடி ஒலிபரப்பை பார்க்கத் தொடங்கினார். தனது கைகளில் போனை பிடித்தபடி அந்த 89 வயது மேதையின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்தார். ஹெச் கிங்கின் நேரடி ஒலிபரப்பில் அவர் தனது சப்ஸ்கிரைபர்களுடன் மிகவும் தீவிரமாக உரையாடிக் கொண்டிருந்தார். அவர் ஒரு வீடியோவை பற்றி விளக்கிக் கொண்டிருந்தார். அது சாதாரண நிலக்கடலைகளை பற்றியதல்ல, மாறாக ஆஞ்சலினா எனப்படும் ஒரு அபூர்வ தாவரத்தை பற்றியது. நேரலையின் போது யாரோ பக்கவாட்டிலிருந்து அவரை திசை திருப்பியதால் அவர் சற்றே குழப்பமடைந்தார்.
ஆனால் உடனே சுதாரித்துக் கொண்டு மாணவர்கள் எப்போதும் உண்மையான அறிவை மட்டுமே நம்ப வேண்டும் என்று அழுத்தமாக கூறினார். மேலும் வெறும் விளம்பரத்திற்காக உருவாக்கப்பட்ட கணக்குகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று ஆவேசமாக அறிவுறுத்தினார். பாங் லூலியின் போனில் ஓடிக்கொண்டிருந்த அந்த நேரடி ஒளிபரப்பை வியப்புடன் பார்த்தார். ஒரு 89 வயது விஞ்ஞானி இவ்வளவு வேகமாகவும் தொழில்நுட்ப அறிவுடனும் பேசுவது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. லூலி தனது போனை உற்று நோக்கியபடி அந்த வஞ்சகமான புன்னகையை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்தினார்.